மகாநதி சீரியலில் இப்போ சாரதா காவிரிட்ட பிரச்சனை பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய்க்கும் ஒரு பிரச்சனை வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் எப்படி இப்போ காவிரி சமாளிக்க போகிறா அப்படின்றது தான் அடுத்த கட்ட நகர்வாக இருக்க போகுது. ஸோ இப்போ சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா சாரதாவை பொறுத்த வரைக்கும் என்னதான் காவிரி கிட்ட இது உன் வாழ்க்கை, நீ முடிவு எடுத்துக்கோ, நீ வேணா அவன் கூட போய் வாழு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காவிரி விஜய் கூட சேர்ந்து வாழக்கூடாது, ஸோ விஜய் உனக்கு வேணாம், அவனை தலைமுழுகு அப்படின்ற ஒரு மாதிரி தான் ஒரு இது தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த கல்யாணம் நிஜ கல்யாணம் கிடையாது, அந்த தாலி உண்மையான தாலி கிடையாது அப்படின்னு சாரதா நினைக்கிறதால அந்த தாலியே உனக்கு வேணாம், அதை கழட்டி தூக்கி வீசு அப்படின்னு இப்போ காவிரியை ப்ரெஷர் பண்ணிட்டுருக்காங்க. இதில் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி குமரோட அம்மாவும் சாரதாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இப்போது காவேரி கிட்ட கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் காவேரியை பொறுத்த வரைக்கும் மனசுக்குள்ளே விஜய் மட்டும்தான் இருக்கார் அப்படின்றதால எதுக்கும் பதில் சொல்ல முடியாமல் நான் ஸ்டாலுக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. ஆனால் சாரதா விடாப்படியாக இருந்துக்கிட்டு இப்போவே எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு காவேரியை குடும்பப்படுத்திகிட்ருக்காங்க. ஆனால் காவேரி எனக்கு வேலை இருக்குது, நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ அப்படி போகும்பொழுது வெண்ணிலா நடு ரோட்டில் நின்றுட்டு காவேரியிட்ட வம்புலக்கிறாங்க. என் விஜய் என்கிட்ட கொடுத்துரு, நீ அவர் மைக்கி கல்யாணம் பண்ணிட்ட, ஒழுங்காக டிவோர்ஸ் கொடுத்துட்டு நீ ஓடி போயிரு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா மிரட்டிட்டு இருக்காங்க. ஆனால் காவேரி செம்மையாக நீ என்கிட்டலாம் பேசாத, உனக்கு விஜய் தானே, விஜய்கிட்ட போய் பேசிக்கோ அப்படின்ற மாதிரி செம்மையாக பல்பு கொடுத்துட்டாங்க. இந்த வெண்ணிலா வாயை வச்சு சும்மா இல்லாமல் இந்த ராகினி சொன்னதெல்லாம் கேட்டு அப்படியே ஆடிட்டுருக்காங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி காவேரிட்ட வந்து உனக்கு நான் பணம் காசு தான் வேணும், அதை வாங்கிட்டு விஜய் கட்டினான்னு சொல்லி அந்த தாலியை கட்டி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லவும் காவேரிக்கு செம்மையாக கோவம் வருது. நீ என்ன பேசினாலும் போய் விஜய்கிட்ட பேசிக்கோ, என்கிட்ட வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத. ஆனால் அப்பயும் இந்த வெண்ணிலா சும்மா இல்லாமல் நாளைக்கே எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம், நீ பார்க்க தான் போகிற அப்படின்னு சவால் பண்ணுறாங்க. காவேரியும் நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க. காரணம் இந்த வாட்டி காவேரி ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ விஜயை முழுசாக நம்புகிறாங்க அப்படின்றதால பெருசாக அதை வந்து இதை கண்டுக்கலை. அதுக்கப்புறமா தாத்தா பாட்டியை பார்க்க வர விஜய் ரொம்ப சந்தோஷத்தோட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் வெண்ணிலாவோட மாமா வந்து வீட்டுக்குள்ளே வராரு. இவரை பார்த்ததும் விஜய் செம்மையாக கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் தாத்தா வந்து ரொம்ப பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா கிட்ட என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வெண்ணிலோட மாமா நான் விஜய்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது விஜய் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது தான் உங்களுக்கும் வெண்ணிலாவுக்கும் நாளைக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணியிருக்கேன், ஸோ நீங்கள் நிச்சயமாக கோவிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுற விதமாக விஜய் கோவிலுக்கு போகிறாரு. அங்கே போன இடத்துல பசுபதியும் அஜயோட அப்பாவும் 2 பேரும் வந்து இருக்கிறத பார்த்து விஜய் கடுப்பாகி சண்டை போடுறாரு. அதுக்கப்புறமா போலீஸ் வர இது ஒரு பிரச்சனையாக மாறுது. இங்கே அஜயோட அப்பா வந்து விஜயை அசிங்கப்படுத்தணும், அவனை பழிவாங்கணும் அப்படின்றதுக்காக வெண்ணிலாவோட குடும்பத்தை இவன் தான் கொலை பண்ண சொன்னான் அப்படின்ற மாதிரி பொய்யா வந்து சொல்லிடுறாரு. இதனால் விஜய் இப்போது ஒரு சிக்கலில் மாட்டிக்கிற வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் காவேரி இந்த பிரச்சனையை ரொம்ப சூப்பராக வந்து சால்வ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி விஜயும் காவேரியும் ஒன்றா சேர்ந்து வாழ தான் போகிறாங்க. வெண்ணிலாவுக்கு யார் கூட கல்யாணம் ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.